எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏகசக்கரபுரத்தில் வாழ்ந்து வந்த பாண்டவர்களுக்கு அடுத்து என்ன நிகழ்ந்ததுங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏகசக்கரபுரத்தில் பாண்டவர்கள் 5 பேரும் யாருமே அடையாளம் கண்டு கொள்ளாமல் வாழ்ந்துட்டு இருந்தப்ப பாஞ்சால தேசத்து மன்னனான துருபதன் தன்னுடைய மகளான திரௌபதிக்கு சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செஞ்சான். பாண்டவர்கள் 5 பேரும் அரக்கு மாளிகை தீ விபத்தில் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு துருபதன் நினச்சிருந்தா. இருந்தாலும் ஒருவேளை அவங்க தீ விபத்தில் இறந்திருக்க மாட்டாங்களோங்கிற சந்தேகமும் அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னா, திரௌபதி பிறந்தப்ப வானத்தில் கேட்ட அசரீரி, அவள் தோன்றிய விதம், அரசு குரு சொன்ன உறுதி, இதெல்லாத்தையும் நினச்சி பார்த்த துருபதன் பாண்டவர்கள் இறக்கவில்லை அப்படிங்கிறத நிச்சயமாக நம்பினான். அது மட்டும் இல்லாமல் திரௌபதி அர்ஜுனனுக்கே உரியவள் அப்படிங்கிற தீர்மானத்திலும் துருபதன் ரொம்ப உறுதியாக இருந்தான். இப்படி நினச்ச துருபதன் என்ன பண்ணினான்னா, உடனே திரௌபதிக்கு சுயம்பரம் நடத்த முடிவு பண்ணினான். அதை பற்றி எல்லா தேசத்து அரசர்களுக்கும் ஓலை அனுப்புனான். பாண்டவர்கள் எங்கே இருந்தாலும் சுயம்பர செய்தியை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சுயம்பர செய்தியை எல்லா இடங்களிலும் பரவுமாறு செஞ்சான். அர்ஜுனனை தவிர வேற யாருமே திரௌபதியை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, அப்படி கல்யாணம் செய்யவும் முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை துருபதனுடைய மனசில் இருந்துச்சு. இந்த சுயம்பர செய்தியை பாண்டவர்களும் குந்தியோ பாஞ்சால தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த அந்தணன் ஒருத்தன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுவாகவே ஒரு இடத்துல சுயம்பரம் நடக்குதுன்னா பிராமணர்கள் பலரோ தானங்கள் வாங்கிறதுக்காகவோ சுயம்பர நிகழ்வை பார்த்து மகிழறதுக்காகவோ அங்கே போவாங்க. அப்படித்தான் ஏகசக்கரபுரத்து பிராமணர்களோ பாஞ்சால நாட்டில் சுயம்பரம் நடைபெறுற அவைக்கு போக தங்களுடைய பயணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய தொடங்கினாங்க. இப்போ குந்தி தேவி தருமரை கூப்பிட்டா, மகனே, நாம் இந்த ஏகசக்கரபுரத்தில் இத்தனை காலமாக வசிச்சிட்டோம். ஒரே நகரத்தில் ரொம்ப காலத்துக்கு வசிக்கிறது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த நகரத்தில் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வர பிச்சையும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. அதனால் புதுசாக ஒரு தேசத்துக்கு நம்ம போகிறது நல்லது. துருபதன் மன்னனாக இருந்து ஆட்சி செஞ்சு வர பாஞ்சால தேசத்துக்கு நம்ம போகலாமே அப்படின்னு சொன்னான். ஏகசக்கரபுரத்திலிருந்து பிராமணர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பாஞ்சால தேசத்தில் நடைபெறவிருக்கிற சுயம்பரத்தை பார்க்கறதுக்காக போனாங்க. பாண்டவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, அந்த பிராமணர்கள் கூடவே கூட்டமாக சேர்ந்துட்டு பாஞ்சாலத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அப்படி போகிற வழியில் கங்கையில் கந்தர்வர்கள் நீராடிட்டு இருந்தாங்க. அது நடுநிசி நேரம். அந்த நேரத்தில் அங்கே வந்த பாண்டவர்களை பார்த்துட்டு சித்திரரதன் அப்படிங்கிற கந்தர்வன் ரொம்பவுமே கோவப்பட்டான். அவன் பாண்டவர்களை பார்த்து என்ன சொன்னான்னா, சூரிய அஸ்தமன நேரம் முழுவதுமே கந்தர்வர்களை சேர்ந்தது. அதனால தான் நியதிகள் அறிந்த மனிதர்கள் யாருமே சூரிய அஸ்தமனத்தப்பவும் அதுக்கப்புறமும் நீர்த்தேக்கங்களையோ இல்லை நதிகளையோ அடையிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அதை மீறி நடந்துட்டு இருக்கீங்க. நியதி தவறிய உங்களை ஒடுக்கிறது என்னோட கடமையாகுது அப்படின்னு சொன்னான். சித்திரரதன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, இமயமலை சமுத்திரம், கங்கை நதி, இந்த மாதிரியான இடங்கள் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவானது தான். இங்கெல்லாம் எந்த நேரத்திலும் யார் வேணும்னாலும் வரலாம். இமயமலையிலிருந்து உண்டாகிற கங்கை 7 நதிகளாக பிரியுது. இந்த நீரை அருந்துறவங்க பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்க. இப்பேற்பட்ட நதிக்கு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு யாரையுமே தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு கோபமாக பதில் சொன்னான். இப்படி நடந்துட்டு இருந்த பேச்சுவார்த்தை கடைசியில் சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு. அர்ஜுனனுக்கும் சித்திரரதனுக்கும் இடையில சண்டை மூண்டுச்சு. சண்டையில் சித்திரரதன் தோற்று போனான். ஆனால் கடைசியாக பார்த்தா அர்ஜுனனுக்கும் சித்திரரதனுக்கும் இடையில ஒரு நட்பு உருவாச்சு. சித்திரரதன் அர்ஜுனன்கிட்ட என்ன சொன்னான்னா, ஒரு ஆசாரியனை முன்னிறுத்தி அவரோட வழி நடத்துதலை பெற்று செயல்களில் இறங்குவது அப்படிங்கிறது சத்திரியர்களுடைய லட்சணம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியனை பெறுவது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னான். அவனோட ஆலோசனைப்படி பாண்டவர்கள் தௌமியரை சந்திச்சாங்க. தௌமியர் திரௌபதியுடைய சுயம்பரத்துக்கு பாண்டவர்களை அழைச்சிட்டு போக முன் வந்தார். கடைசியாக பாண்டவர்கள் பாஞ்சால தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த நகரத்தில் இருந்த குயவனொருவனுடைய வீட்டில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் தங்குனாங்க. குந்தியை அங்கேயே விட்டுட்டு பாண்டவர்கள் தௌமிய முனிவரோடு சுயம்பர மண்டபத்துக்கு போனாங்க. திரௌபதியுடைய சுயம்பர மண்டபம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிஞ்சுது.
தான் நடத்திய வேள்வி மூலமாக பெற்ற திரௌபதியை அர்ஜுனனுக்கே மணமுடிக்கணும் அப்படிங்கிற ஆசை துருபதனுக்கு இருந்துச்சு. அரக்கு மாளிகை எரிஞ்சப்ப பாண்டவர்கள் அதில் இறக்கவில்லைங்கிற ஒரு வதந்தி துருபதனுடைய காதுகளை எட்டி இருந்துச்சு. அதனால அர்ஜுனன் சுயம்பரத்தில் கலந்துட்டு திரௌபதியை எப்படியும் மணந்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை துருபதனுக்கு இருந்துச்சு. சுயம்பரத்தில் திரௌபதியை மனம் செய்து கொள்ளுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. திரௌபதியை மனம் செய்து கொள்ளுற அளவுக்கு தகுதியை உடையவன் ஒரு நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு துருபதன் ஒரு நிபந்தனையை வச்சிருந்தான். அது என்ன நிபந்தனைனா, ரொம்ப உயரத்தில் ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு கீழே சுழன்றுட்டே இருக்கிற ஒரு சக்கரம் இருந்துச்சு. அப்படி அந்த சக்கரம் சுழன்றுட்டு இருக்கிறப்பவே 5 அம்புகளால் அந்த குறியை வீழ்த்தி சக்கரத்துக்குள்ளே அதை கீழே தள்ளணும். அதுதான் அந்த நிபந்தனை. இதுக்காகவே ஒரு விசேஷமான வில்லையும் துருபதன் தயாரிச்சிருந்தான். ஆனால் பாருங்க, அந்த வில்லில் நான் ஏற்றுறதுங்கிறதே ஒரு கஷ்டமான காரியம். இப்பேற்பட்ட ஒரு நிபந்தனையை விதிச்சா அதை அர்ஜுனனை தவிர வேற யாராலுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு துருபதன் நம்பினான். பாண்டவர்கள் பிராமண வேஷத்தில் சுயம்பர மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்த உடனேயே கிருஷ்ணர் அவங்கள அடையாளம் கண்டுட்டாரு. தன்னுடைய சகோதரனான பலராமருக்கு கிருஷ்ணர் அவங்கள அடையாளம் காட்டினார். நிறைய தேசத்தோட மன்னர்கள், அரசகுமாரர்கள், தேவர்கள்னு நிறைய பேர் சுயம்பரத்துக்கு வந்திருந்தாங்க. திரௌபதியோட சகோதரனான திருஷ்டத்யும்னன் சுயம்பர நிபந்தனையை அறிவித்தான். துரியோதனன் உட்பட நிறைய மன்னர்கள் முயற்சி செஞ்சு பார்த்தோ அவங்களால வில்லில் நாண கூட ஏற்ற முடியாமல் தோல்வியை சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் கர்ணன் எந்திரிச்சு வந்தான். தன்னுடைய திறமையை பரிசோதிக்கலான்னு முடிவு பண்ணினான். அவன் வில்லில் நான் ஏற்றிட்டான். கர்ணன் இலக்கை அடிச்சிடுவான்னு, திரௌபதியை அவன்தான் மணக்க போறான்னு அங்கே இருக்கிற எல்லாருமே நம்பினாங்க. எப்படியோ ஒரு வழியாக வில்லில் நான் ஏற்றியாச்சு. கர்ணன் இலக்கை நோக்கி அம்பை செலுத்தி இருந்த அந்த நேரத்தில் திரௌபதி என்ன சொன்னான்னா, ஒரு தேரோட்டி மகனை நான் ஒருபோதும் மணக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த வார்த்தைகள் கர்ணனுடைய காதுகளில் போய் விழுந்துச்சு. அவன் ரொம்பவுமே வெறுப்படைஞ்சு விரக்தியாக வில்ல கீழே போட்டுட்டு அவனோட இடத்துக்கே மறுபடியும் போய் உட்காந்துட்டான். இதுக்கப்புறமா நிறைய பேர் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் யாராலையுமே வில்லில் நாண கூட ஏற்ற முடியலை. அந்த அளவுக்கு தோற்று போனாங்க. அப்போ அர்ஜுனன் அவனோட இடத்துலிருந்து எழுந்து வில்லை நோக்கி நடந்தான். பிராமண வேஷத்தில் இருந்து அவனை பார்த்துட்டு அங்கிருந்த பிராமணர்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அர்ஜுனன் வில்ல கையில் எடுத்தான். நாணேற்றி அம்புகளை எய்து இலக்க வீழ்த்தி நிபந்தனையை நிறைவேற்றினான். வாத்திய கோஷங்கள் முழங்குச்சு. தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தாங்க. சுயம்பர மண்டபமே ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. இப்படி உற்சாகம் கரை புரண்டு ஓடுற நேரத்தில் தருமன் நகுல சகாதேவர்களோடு தங்களுடைய இருப்பிடத்துக்கு போகிறதுக்காக சபையை விட்டு வெளியேறினா. பீமன் மட்டும் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறமா திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலையிட்டா. பீமனும் திரௌபதியும் பின்தொடர அர்ஜுனனும் சபையை விட்டு வெளியேறினான். இப்படி திரௌபதி அர்ஜுனன் கூட போகிறத பார்த்துட்டு துரியோதனனுக்கு பொறாமையால் மனம் கொதிச்சுது. அவன் மற்ற மன்னர்களையெல்லாம் பார்த்து ரொம்ப கோபமாக என்ன சொன்னான்னா, மன்னர்களே, அந்தணன் ஒருத்தன் இங்கே கூடியிருக்கிற அரசர்களையெல்லாம் ஒரு சேர அவமானப்பட செஞ்சிட்டா. அது மட்டும் இல்லை, திரௌபதியையும் அவனுடைய வலிமையால் உரிமையாக்கிட்டு போகிறான். அரசர்களே, இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு கத்துனான். துரியோதனன் இப்படி கோபமாக பேசினதை கேட்டுட்டு மற்ற மன்னர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுயம்பரத்தில் பங்கேற்று நம்ம எல்லாம் வேணும்னே அவமானப்படுத்தி இருக்கிற இந்த பிராமண இளைஞனுக்கு நல்ல பாடத்தை கற்பிப்போம் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு அர்ஜுனனையும் பீமனையும் வழிமறிச்சாங்க. அங்கே கலவரம் உண்டாச்சு. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்து தலையிட்டு மன்னர்களை எல்லாம் சமாதானப்படுத்தினார். அவர் என்ன சொன்னாருன்னா, துருபதன் விதிச்ச நிபந்தனைப்படி இந்த பிராமண இளைஞன் திரௌபதியை அடையிற தகுதியை பெற்றிருக்கான். இதுக்கப்புறமும் பிரச்சனையை வளர்ப்பதில் அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி மன்னர்களை திருப்பி அனுப்புனார். சுயம்பரம் முடிஞ்சு திரௌபதியை அழைச்சிக்கிட்டு பீமனும் அர்ஜுனனும் அவங்களோட இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க வெளியே இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அம்மா, நாங்கள் பிக்ஷை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. சுயம்பரம் முடிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக திரும்பி அவங்க வேடிக்கையாக தான் இப்படி சொன்னாங்க.
அந்த சமயத்தில் குந்தி தேவி வீட்டுக்குள்ளே இருந்தா. அவளுக்கு அவங்க திரௌபதியோடு வந்திருக்காங்கன்னு தெரியாது, பிக்ஷை தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டா. உடனே அவள் உள்ளிருந்தபடியே என்ன சொன்னானா, ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா வெளியே வந்த குந்தி தேவி திரௌபதியை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சா. உடனே அவள் தர்மனை கூப்பிட்டு, தர்மா, பிக்ஷைன்னு உன்னுடைய தம்பிகள் சொன்னங்காட்டித்தா நான் பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னோட வார்த்தையும் பொய்யாகக்கூடாது, அதே சமயத்தில் திரௌபதியை பாவ காரியத்திலையும் நான் தள்ளிடக்கூடாது. இந்த சங்கடத்திலிருந்து மீளறதுக்கு நீ தான் ஒரு வழியை சொல்லணும்னு கேட்டா. அந்த நேரத்தில் பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியை பார்த்தாங்க. அவளோட அழகுனால கவரப்பட்ட அவங்களோட பார்வையே அவங்களுடைய மனசை வெளிப்படுத்துச்சு. தம்பிகளோட முகமாற்றங்களை கவனித்த தருமனும் இதை உணர்ந்தான். சகோதரர்களாகிய தங்கள் ஐவருக்கும் இடையில எந்தவித மனஸ்தாபமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தருமன் பயந்தான். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கடைசியாக தருமன் என்ன சொன்னான்னா, திரௌபதி நம்ம ஐவருக்கும் மனைவியாவாள் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொன்னான். இதை கேட்டுட்டு சகோதரர்கள் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காகவே திரௌபதியுடைய சகோதரனான திருஷ்டத்யும்னன் இவங்களை பின்தொடர்ந்து வந்தான். அவன் ஒளிஞ்சிட்டு இருந்து இங்கே நடந்ததையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தான். உடனே அவன் தன் தந்தை கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறதுக்காக பாஞ்சாலத்துக்கு திரும்பினான். அவன் அவனுடைய தந்தை கிட்ட என்ன சொன்னான்னா, தந்தையே, நம்முடைய நிபந்தனையை நிறைவேற்றி சுயம்பரத்தில் திரௌபதியை வென்ற இளைஞன் அர்ஜுனன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே அந்த சகோதரர்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் மறைஞ்சிட்டு இருந்து கேட்டேன். அதை வச்சு அவங்க பாண்டவர்கள்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்த விவரங்களை எல்லாம் சொன்னான். இதை கேட்டுட்டு துருபதனுக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே அவன் என்ன பண்ணனானா, தன்னுடைய வீரர்களோடு திருஷ்டத்யும்னனையும் அனுப்பி வச்சு பாண்டவர்களை தக்க மரியாதையோடு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வருமாறு சொன்னான். அப்படியே பாண்டவர்களும் துருபதனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா துருபதன் தருமன் கிட்ட அவங்கள பற்றி விசாரிச்சா. அப்போ தருமன் என்ன சொன்னான்னா, நாங்கள் பாண்டவர்கள் தான், நாங்கள் 5 பேரும் திரௌபதியை ஒன்றா திருமணம் செஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னு சொன்னான். இப்படி பாண்டவர்கள் 5 பேருமே திரௌபதியை கல்யாணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் துருபதனுக்கு ஒரே வியப்பு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு அருவருப்பாகவும் இருந்துச்சு. அட, இது என்ன அக்கிரமமாக இருக்குது! எந்த ஒரு காலத்திலோ தர்மம்னு உரைக்கப்படாததோ உலக வழக்கத்துக்கு முற்றிலுமாக மாறுபட்ட இந்த எண்ணம் எதுக்காக உங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னு தன்னோட ஆட்சேபத்தை தருமன் கிட்ட துருபதன் சொன்னான். அப்போ தருமன் என்ன சொன்னான்னா, மன்னா, நீங்கள் எங்களை மன்னிக்கணும். எங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் 5 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறதாகவே உறுதி பூண்டிருக்கோம். பெரும் ஆபத்துக்கு இடையில் இப்படி நாங்கள் தீர்மானம் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த உறுதியை யாருக்காகவோ எந்த காரணம் கொண்டும் நாங்கள் புறக்கணிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய தாயான குந்தி தேவியார் தான் இந்த உறுதியை நாங்கள் எடுக்க முழுமுதற் காரணம் அப்படின்னு சொன்னான். இப்படி தருமனும் துருபதனும் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் வியாச முனிவர் அங்கே வந்தார். தன்னோட மகளான திரௌபதியோட திருமண விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற சிக்கலை விவரித்து எது தர்மம்ங்கிறத நீங்களே விளக்கணும் அப்படின்ட்டு துருபதன் வியாச முனிவர்கிட்ட கேட்டுக்கிட்டான். திரௌபதியோட முற்பிறப்பான நலாயினியுடைய வரலாற்றை வியாச முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.